இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம டைவர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். இது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐம் சாரி வனிலா. என்னங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்னு சாதாரணமா சொல்றீங்க? ஏன் வனிலா, இதை நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணது தானே. என்ன முடிவு பண்ணோம்? என்ன வரும் முடிவு பண்ணோம்? உங்களுக்காக நான் டைவர்ஸ்க்கு சம்மதிக்கிறேன், ஆனா 3 monthsக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நீங்க அதுக்கு சம்மதிச்சு தானே சரின்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? வெண்ணிலா, உன் கோவம் நியாயமானது தான், ஆனா சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. நான் சீக்கிரமே அமெரிக்காவுக்கு போகணும், என் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், நான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த டிவோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் நான் லாயர் கிட்ட சொல்லி உடனே ரெடி பண்ண சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணா உங்க பிசினஸ், உங்க கனவு, உங்க லட்சியம் பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய விஷயம் நீங்க உங்க கூட வாழற இந்த 3 மாசம். அது கூட எனக்கு கொடுக்கலனா எப்படி வரும்? ஒரு அழகான வாழ்க்கையை வாழ போறேன்னு ஆசையோடு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா எப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் என் லைஃபை இழந்துட்டேன் வருண். வெண்ணிலா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, பட் உனக்கே நல்லா தெரியும், அன்னைக்கு எங்க பார்ட்டியில நடந்த குழப்பத்தால இன்வெஸ்டர்ஸ் என் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அகைன் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. என் ஆசைப்படி நான் சீக்கிரமே அமெரிக்காவுக்கு போகணும். அதுக்கு இந்த டிவோர்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, உன்னால ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நாளைக்கு என் கூட கோர்ட்டுக்கு வா. முடியாது வருண், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க விருப்பப்படி நான் 3 மாசத்துல உங்களை விட்டுட்டு போயிடுவேன், ஆனா இப்போ இந்த டிவோர்ஸ்க்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வெண்ணிலா ப்ளீஸ், லாயர் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போலேனா அப்புறம் டிவோர்ஸ் ரொம்ப தள்ளி போயிடும். இதனால என் பிசினஸ் பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுல உன் லைஃப் மட்டும் இல்ல, என் லைஃபும் இருக்கு. ப்ளீஸ் வெண்ணிலா. எப்படி வருண், நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அண்ணாமலை அத்தைக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீயும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அம்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன். இதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பிலீவ் மீ.